மொபைல் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏமாந்து போயிடாதீங்க. அந்த அளவுக்கு இப்போ வரப்போகிற இந்த ஸ்டார்லிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நுணுக்கமான விஷயங்களை இந்த வீடியோவில் பேசிக்கிறேன். தயவு செய்து சும்மா அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏமாந்து போகிறது நீங்கள் தான். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க். ஸோ இந்த ஸ்டார்லிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜியோ கூட டைப் ஆகிருக்கு, ஏர்டெல் கூட டைப் ஆகிருக்கு. ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண போகிறாங்க இந்தியாவில். 2G இருந்துச்சு, 3G இருந்துச்சு, 4G இருந்துச்சு, 5G வரைக்கும் வந்து இன்றைக்கி 6G எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஸ்டார்லிங்கை வந்து ஓவர்லாப்பிங் பண்ண போது பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்த ஸ்டார்லிங்க்னால என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இந்த ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ளே வந்தால் என்ன பிரச்சனைகள்லாம் இந்தியா சந்திக்க போகுது, இதெல்லாம் யோசிச்சாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கோணத்தில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இதே ஜியோ ஏர்டெல் 2 பேருமே பெரிய போர் நடத்தினாங்க, ஸ்டார்லிங்க் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. சடனாக பார்த்தா இன்றைக்கி ஏர்டெல்லும் ஜியோ டைப் ஆகிருக்கிறது என்ன காரணம், என்ன மர்மம்? அது மட்டும் இல்லை, நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி எலான் மஸ்க் கூட எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் டைப் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டார்லிங்க்னால இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு வர போகிறதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணனா மாசானா எவ்வளோ நீங்கள் கட்டணும், லைஃப் டைமாக எவ்வளோ நீங்கள் கட்டணும், ஆல்ரெடி வேறு நாட்டில் எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்தியாவில் எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்றதையும் முழுக்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து ஸ்டார்லிங்க் வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு பாசிட்டிவான டீட்டெயில்ஸை தான் கொடுத்துருப்பாங்க, இங்கே நெகட்டிவான டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் டெய்லி எனக்கு மோட்டிவேட்டோட ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். கடைசியில் இந்தியாவுக்கே பெரிய தலைநோவாக இருக்க போது இந்த ஸ்டார்லிங்க்கு. ஸோ இன்றைக்கி இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியலாம். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வெறும் ஃபஸ்ட்டு மற்ற சேனலில் என்ன ப்ளஸ் சொன்னாங்க அதை பற்றி நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டார்லிங்கோட ஹெட் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் எல்லாருக்குமே தெரியும். இவங்க இது ஒரு புது படைப்பாக, இது ஒரு புது டெக்னாலஜியாக உருவாக்கி இருக்கிறது தான் இந்த ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்கோட முக்கியமான ஒரு நிறுவனம் நீங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து உருவான ஒரு புதிய டெக்னாலஜி தான் இந்த ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க்ன்றது என்ன, ஆல்ரெடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வேறு நாட்டிலெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி அதிகமான விழிப்புணர்ச்சி நம்ம இந்தியாவில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எலான் மஸ்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஏர்டெல் கூடயும் ஜியோ கூடயும் டைப் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்டார்லிங்கை வந்து பொதுமக்களுக்கு சேவையாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். இன்றைக்கி இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமிக்கு மேலே கிட்டத்தட்ட 7000 சேட்டலைட் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணோம், நம்ம சிம்மில் யூஸ் பண்ணோம், இல்லை வைஃபை மூலிமா யூஸ் பண்ணோம், இல்லை நம்ம வீட்டில் டிவி யூஸ் பண்ணோம், இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியில் நம்ம பிஸ்னஸ் ரீதியாக இதை யூஸ் பண்ணோன்னா இதுக்கு எந்த விதமான ஒயர் கனெக்டிவிட்டி எதுவுமே தேவையில்லை. இது முழுக்க சேட்டலைட் மூலிமா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்டர்நெட். ஓகேங்களா? இப்போ இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிற இந்த தருணத்தில் உடனே இந்தியாவில் ஏர்டெல் கம்பெனி கூட ஒரு டைப் போடுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க.
இதே இன்டர்நெட் ஹை ஸ்பீட் டேட்டா வந்து இந்தியாவிலையும் தொடங்கப்படும், நாங்கள் ஏர்டெல் கூட டைப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆன பிறகு மீண்டும் இன்னொரு நியூஸ் கூடயே பப்ளிஷ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பானியும் முகேஷ் அம்பானியும் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்னடா இது, ஏர்டெல்காரன் எப்படி சைன் பண்ணால் நாம் ஏன் விடணும், நாமளும் டைப் பண்ணி இந்த சேவையை தொடங்கலாம் அப்படின்னு ஜியோ கூடயும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு உடனே இவங்க ஸ்டார்லிங்கோட சேவையை தொடங்குறாங்க. நம்ம இந்தியாவில் 2 பேருமே they signed NDA agreement for non-disclose agreement for starting a service in India, Starlink service. ஓகே, இதே ஏர்டெல் இதே ஜியோ நிறுவனம் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தால் எங்கள் 2 நிறுவனமும் அடிபட்டுடும் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்ல. ஏர்டெல் ஜியோ இந்த 2 கம்பெனியும் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, இந்தியாவுக்குள்ளே ஜியோ காலை வைக்கக்கூடாதுன்னு. சரி, ஆக்சுவலி எலன் மஸ்க் பிளான் என்ன இருந்ததுன்னா, டெஸ்லா கார் முன்ன டெஸ்லா காரோட நிறுவனம் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்லிங்கை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. காரணம் என்னன்னா, இப்போ டெஸ்லா நிறுவனம் உள்ளே வந்தால் கூட ஏதாவது இங்கே ஒரு பெரிய நிறுவனத்து கூட டைப் பண்ணணும், இல்லை யாராவது ஒரு பெரிய கார் ஷோரூம் கூட டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணால் தான் ஃபாரின் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வர முடியும். இல்லைனா இந்தியாவில் வந்து இவங்கன்னா 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபார்மாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆகும். ஸோ அதனால் ஆல்ரெடி இங்கே எக்ஸாப்ளிஷ்மெண்ட் ஆகிருக்கிற பெரிய கம்பெனி கூட தான் அக்ரிமெண்ட் போட்டு டைப் ஆகிட்டு உள்ளே வரணும். ஸோ இந்த டெஸ்லா நிறுவனம் வரத்துக்கு முன்னாடியே ஏன் என்ன அவசரம், என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டு இந்த ஸ்டார்லிங்க்கு இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மெயின் ட்விஸ்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்லிங்க்கு உள்ளே வந்துட்டோம், சைன் பண்ணிட்டாங்க, இப்போ உள்ளே வரவும் போகிறாங்க. இப்போ உங்களோட ஜியோ சிம்மு, உங்களோட ஏர்டெல் சிம்மு உங்களது தான். இந்த நிறுவனத்தோட கம்பெனி இப்போ இந்த எலன் மஸ்கை இந்தியாவுக்குள்ள கூப்பிட்டுட்டு வராங்க. இப்போ இவங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்ட பிறகு இப்போ உங்களோட பிளான், டெய்லி பிளான் இருக்கு இல்லையா, ஸ்பீடெல்லாம் விட்டுருங்க. 2G பார்த்துட்டீங்க, 3G பார்த்துட்டீங்க, 4G பார்த்துட்டீங்க, 5G பார்த்துட்டீங்க, 6G பார்த்துட்டீங்க, 6G பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்துடுச்சு, சரிங்களா? இப்போ இங்க இருக்கிற பிளானும் இந்த ஸ்டார்லிங்கோட பிளானும் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு பிளானோட உள்ளே வந்தாங்க. அது என்ன பிளானே நீங்கள் பார்த்து இந்த சார்ஜஸ் எப்படி அப்ளிகபிள் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, தண்ணிக்குள்ளே இருக்கிறாங்க, இமயமலையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் டவர் ப்ராப்ளம் ஆகுது. இப்போ கொடைக்கானல், ஊட்டியெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா சட்டன் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேலே டவர் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து கேபிள் வசதியில் இந்த டவர் வசதியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வானத்திலிருந்து டைரெக்டாக சேட்டலைட் மூலிமா நம்மளுக்கு இன்டர்நெட் வசதியை கொடுக்குறாங்க. இந்த இன்டர்நெட் வசதி உங்கள் மொபைலுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்குன்னே சில கேபிள்ஸ் வந்து ஃப்ளைங்கில் இருக்கும், மீன்ஸ் வானத்தில் ஃப்ளைங்கில் இருக்கும். 1008 கேபிளுங்க இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட இப்போ 7000 சேட்டலைட்டை வந்து பூமி மேலே வச்சுருக்கிறாங்க. இன்னும் இது 1,00,000 சேட்டலைட்டை வந்து நாங்கள் என்ன சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இன்னும் நாங்கள் அதிகமாக சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸில் வைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க எலன் மஸ்க். ஸோ இப்போது இந்த சேட்டலைட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்லிங்க் கிட்ட சட்டன் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த எக்யூப்மெண்ட்ஸை ஸ்டார்லிங்க் நிறுவனம் டைரெக்டாக கொடுக்க போதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதே ஏர்டெல் ஷோரூம், உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஏர்டெல் ஷோரூம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏர்டெல் ஷோரூம்லேயும் இந்த ஜியோ ஷோரூம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஜியோ ஷோரூம்லேயும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த எக்யூப்மெண்ட்ஸை எப்படி நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. இந்த பிளான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரினில் இந்த ஸ்டார்லிங்க் காஸ்ட், இந்த எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்ட், ரோமிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க, ரெசிடென்ஷியல் கிட்டுன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 டூல் கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இது ஒன் டைம் பர்ச்சேசிங். அதுக்கப்புறம் மந்த்லி காஸ்ட் எவ்வளோ ஆகும், எவ்வளோ டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க. எது அந்த சேட்டலைட் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த மினி டேப் மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்ச பிறகு கிட், ஸ்டாண்டர்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க, $349 இன்க்ளூடிங் வைஃபை ரூட்டரோட கொடுக்குறாங்க. அண்ட் மந்த்லி சர்வீஸ் ஃபீ நீங்கள் பார்த்தீங்கன்னா $120 நீங்கள் பே பண்ணணும். ரோமிங் கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா $599, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்க்ளூடிங் வைஃபை ரூட்டரோட மந்த்லி சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா $50 to $165 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஐ பர்ஃபார்ம் கிட்
$2,500 அந்த கிட்டுக்கு மட்டும் ஒன் டைம் ஃபீயா நீங்கள். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் காஸ்ட் எவ்வளோ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்கோட எக்யூப்மெண்ட்ஸ் காஸ்ட் இன் இந்தியா அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கிறது. யூசர் எக்யூப்மெண்ட்ஸ் பேசிக் ப்ரைஸ் ₹37,400. இது ஒன் டைம் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணி. சர்வீஸ் ஃபீ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹7,425 மந்த்லி சார்ஜஸாக பே பண்ணணும். சோஷியல் வெல்ஃபேர் சப்ஸ்கிரிப்ஷன் இன் இந்தியா கேன் பி இன்க்ளூடட் highest price by around 30% அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க இந்த ஸ்டார்லிங்க் மூலிமா. இந்த அளவுக்கு காஸ்ட்டு, இந்த அளவுக்கு சார்ஜஸ் இந்த ஸ்டார்லிங்கை நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணணும். இப்படி தான் ஒரு மெத்தடில் கொடுக்குறாங்க. இதே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் 60,000 70,000 கொடுத்து இந்த ஸ்டார்லிங்கோட வைஃபை ரூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், ரொம்ப ரூரல் ஏரியாவிலலாம் இதை வந்து யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ரொம்ப ஹை ப்ரைஸாக கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்க, ஏன்னா காட்டுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் வச்சு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபாரினில் நிறைய பேர் வந்து இது ரூட்டேனாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியாவில் இந்த அளவுக்கு காஸ்ட் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க்கு. ₹37,000 கொடுத்து ஒரு ஸ்டார்லிங்கோட எக்யூப்மெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இதே இந்தியா இருக்கிறாங்க. இன்னும் எத்தனாயிரம் கோடி மக்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி இந்த ஸ்டார்லிங்க்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. ஏர்டெல் நிறுவனம் இந்த சைன் பண்ண இந்த ஸ்டார்லிங்கோட சர்வீஸ் வந்து இந்தியாவில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றார். எப்படி பயன்படுத்தலாம்? இந்த காலேஜஸ், ஸ்கூல்ஸு, பிஸ்னஸ், ஐடி கம்பெனி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த ஒரு தடை இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், இந்த ஃபோனெல்லாம் தூக்கி இப்படி நம்ம காமிக்கலாம் தேவையில்லை. டவர் கிடைக்கிற இடத்துலலாம் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து சேட்டலைட் மூலிமா த்ரூ ஸ்டார்லிங்க் மூலிமா நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக, குஷியாக வந்து தன்னோட ஹாப்பினஸை வந்து வெளிப்படுத்த கோபால் விட்டன், ஏர்டெலோட பாரதி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் வைஸ் சேர்மேனாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஏர்டெல் மூலிமா எங்களுக்கு பொதுமக்களுக்கு இன்னும் அதிகமான ஹை ஸ்பீடு சேவையை வந்து நாங்கள் வழங்க போகிறோம். இந்த பாரதி ஏர்டெலோட சேர்மேன் அறிவிச்சது இல்லாமல் எலான் மஸ்கனோட டீம்ல இருந்தும் இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எலான் மஸ்கோட மேனேஜ்மெண்ட், ஏனி ஷார்ட்வெல், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலான் மஸ்கோட முக்கியமான ஒரு நிறுவனம் SpaceXோட இவங்க தான் CEO, சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸர். சரிங்களா? இவங்களும் தன்னோட வலைத்தளத்தில் இந்த மாதிரி பாரத் ஏர்டெல் கூட இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவில் எங்களோட ஸ்டார்லிங்கை வந்து நாங்கள் டைப் பண்ணி இந்தியாவில் சேவையை தொடங்க போகிறோம் அப்படின்னு அவங்களும் ஒரு லிங்கை கொடுத்து. ஸோ ஏர்டெல் கூட இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் சைன் பண்ண அடுத்த நாள், மீன்ஸ் நெக்ஸ்ட் டேவே ஜியோ எப்படி விட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஏர்டெல் கூட டைப் இருக்கிற இந்த ஸ்டார்லிங்க்கு ஜியோ வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக சர்வீஸ் கொடுத்தாங்க. இவங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே இவங்களும் சைன் பண்ணியிருக்கிறாங்க எலான் மஸ்க் கூட. ஸோ இவங்க நெட்வொர்க்லையும் ஸ்டார்லிங்க்கு உள்ளே வருது. ஸோ இந்த ரெண்டு நிறுவனமும் இந்தியாவில் மேஜராக வந்து ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெலும் ஜியோ மட்டும்தான். மற்ற நெட்வொர்க்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன நெட்வொர்க்குன்னு வச்சிங்களேன். இந்த ரெண்டு நெட்வொர்க்கை வச்சு எலான் மஸ்க்கு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறாரு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இது வரைக்கும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் காஸ்ட் என்ன, இதனால் என்னென்ன நன்மைகள்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, ஹை ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்கும், பர் மினிட்ல கிட்டத்தட்ட 158 ஸ்பீடெல்லாம் கிடைக்க இந்தியாவுக்குள்ளே ஜியோவும் கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க. இப்போ இந்த ரெண்டு நிறுவனமும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது உங்களுக்கு இந்த சேவை எப்படியெல்லாம் கொடுக்க போகிறாங்க, நிறைய வசதிகள் சொன்னாங்க. ட்ராவலிங் பண்ணும் போதே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரூட்டரை, இந்த ஸ்டார்லிங்கோட எக்யூப்மெண்ட்ஸை டிரைவிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணிக்குள்ளே எவ்வளோ 1000 உள்ளே நீங்கள் போனாலும் தண்ணி ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ காட்டுக்குள்ளே எந்த ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் பயன்படுத்தலும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட்டை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லிங்க் நிறுவனம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சார்பாக ஒரு ரெப்கோ, அப்படி ரெப்புன்னு சொல்லலாம், ரெப்புன்ற முறையில் ஜியோவும் ஏர்டெலும் இணைந்து இந்தியாவுக்குள்ளே இந்த சேவையை கொண்டு வர போகிறாங்க. இப்போது இது ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருமே நம்மளுக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக கிடைக்கும், யூடியூப்பு பார்க்கலாம், மியூசிக் கேட்கலாம்,
யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணலாம், கூகுளில் எதை வேணாலும் உடனே சர்ச் பண்ணலாம். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணுறதாகட்டும் டவுன்லோடு பண்ணுறதாகட்டும் இன்ஸ்டண்ட்டில் உங்களுக்கு வேலை நடக்கும். சரிங்களா? பர் செகண்டுக்கு 110 ஸ்பீடு, 111 செகண்டு. நான் உங்களுக்கு ரொம்ப லேட்டாக சொல்ல, பர் செகண்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீட் லிமிட்டு கிடைக்கும் இந்த ஸ்டார்லிங்கில். அதே அளவுக்கு இந்தியாவில் இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அடுத்து சந்திக்க போகிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது பாசிட்டிவ். இதுக்கு மேலே சொல்கிறது, இந்த ஸ்டார்லிங்க்கு சர்வீஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தால் சேட்டலைட் மூலிமா இந்தியாவில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி சில இடத்துல இந்தியாவில் இந்த ஸ்டார்லிங்க் மூலிமா சில தீவிரவாதிகள், சில கருப்பாடுகள் இந்த ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி சில தவறான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஊரில் நடந்திருக்கு, இதனால் இந்தியாவுக்குள்ளே என்னென்ன பாதிப்பு உருவாக போகுது அப்படின்றதையும். ஸோ எலான் மஸ்க் ஸ்டார்லிங்கை இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே 2 months பேக் மணிப்பூரில் என்னென்ன இஷ்யூலாம் நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி ஒரு ப்ரோசஸில் இருக்கிறாரு. இந்தியாவுக்குள்ளே ஸ்டார்லிங்கை எப்படியாவது நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ப்ரோசஸில் இருக்கிறாரு. பட் இந்தியன் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் ட்ரம்ப் உள்ளே வந்த பிறகு, டொனால்ட் ட்ரம்ப் உள்ளே வந்த பிறகு அவர் ஆட்சியில் உட்கார்ந்த உடனே ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இப்போ எலான் மஸ்க் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ உடனே ட்ரம்ப்போட ரிலேஷன்ஷிப்பு நம்ம நரேந்திர மோடி ஜி கிட்ட இருக்கிறதுனால இந்தியாவுக்குள்ளே இந்த ஸ்டார்லிங்கை ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இது எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி 2 months பேக்கு இதே ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி மணிப்பூரில் என்னெல்லாம் கலவரம் நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மணிப்பூரில் இப்போ நடந்த ஒரு பெரிய கலவரத்தில் அங்கே ஒரு குண்டுவெடிப்பு, ஒரு தீவிரவாதி கேங்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மிலிட்ரி கேம்பஸை. ஸோ இந்த மிலிட்ரி கேம்பஸை அட்டாக் பண்ணுற அந்த தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் கைப்பற்றுறாங்க. அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது மீண்டும் இந்த சேட்டலைட்டோட எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிவைஸ் அங்கே கிடைக்குது. இந்த சேட்டலைட்டு எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்டார்லிங்க் எக்யூப்மெண்ட்ஸு இந்த தீவிரவாதி கையிலையும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு எலான் மஸ்க் நிறுவனத்துக்கு அணுகி இது மணிப்பூரில் யார் பர்ச்சேஸ் பண்ணாங்க, எந்த ஆர்டரில் பர்ச்சேஸ் பண்ணாங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்களா, இல்லை பேமெண்ட் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்களா, இந்தியாவில் யாராவது நம்ம பார்ட்டியை சார்ந்தவங்க யாராவது வாங்கினாங்களா, இல்லை யாராவது பிஸ்னஸ் பீப்புள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்களா அப்படின்னு சில விளக்கங்களை எலான் மஸ்க் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இது டியூ டு பர்சனல் ப்ரைவசின்றதுனால இந்த டீட்டெயில்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு எலான் மஸ்க் கை விரிச்சிட்டாரு. ஸோ உடனே கோபம் கொண்ட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு இடத்துல நடக்கப்பட்டதில்ல, உடனே அடுத்தது இன்னொரு இடத்துலையும் இந்த சம்பவம் நடக்கப்படுது. அந்தமான் நிக்கோபாரில் கடலுக்குள்ள ஒரு ஷிப்மெண்ட்டில் அந்தமான் நிக்கோபாரில் கிட்டத்தட்ட 6000 crores கேஜி ட்ரக்ஸை பிடிக்கிறாங்க. இதோட வர்த் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 crores வர்த்து. இது கூட அந்த ஷிப்மெண்ட்டில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இதே ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டோட எக்யூப்மெண்ட்ஸு அந்த ஷிப்பில் இருக்குது. ஸோ இது நேவிகேஷன் பண்ணுறதாகட்டும் இல்லை கம்யூனிகேஷன் பண்ணுறதோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா கடலில் இருக்கும்போது எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு சிம்பிள் காமிச்சு தான் இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்டார்லிங்க் இருக்கிறதுனால, இந்த ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தீவிரவாதிகளும் தவறான விஷயங்களுக்கு இந்த ஸ்டார்லிங்கை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு கட்டத்தில் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. எலான் மஸ்க் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த மாதிரி இந்த 2 இன்சிடென்ட் நடந்த இந்த எலான் மஸ்கோட எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தீவிரவாதிங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டெக்னாலஜியை ராங்கான விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வருது. இப்போ இந்தியன் ஹோம் மினிஸ்டர் என்ன இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, டெலிகாம் மினிஸ்டருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த ஸ்டார்லிங்க் உள்ளே வந்ததுன்னா டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், இது எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது எந்த விதத்தில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது, அதே மாதிரி இந்தியாவுக்கு என்னெல்லாம் டார்ச்சராக இருக்க போது, இந்தியாவிலிருந்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்டுங்களை இந்த சேட்டலைட் இந்த ஸ்டார்லிங்க் மூலிமா இந்தியாவிலேருந்து எதெல்லாம் டாக்குமெண்ட்டை திருட போகிறாங்க அப்படின்றத சில விஷயங்கள்லாம் டீப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரி இப்போ டெலிகாம் மினிஸ்டருக்கு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணாக்கா இந்தியாவில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கவும் நீங்கள் பார்த்து, ஸ்டார்லிங்க் மூலிமா முக்கியமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. இந்த ஆபத்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த நெட்வொர்க் சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர்
கேபிள் இருந்தது, அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் காப்பர் கேபிள் இருந்தது. இப்போது இந்த முறையில் தான் நம்ம டெலிகாம் சிஸ்டமில் நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வீட்டு வரைக்கும் இந்த ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணி வீட்டு வரைக்கும் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இப்போது இந்த ஸ்டார்லிங்க் மூலிமா இந்த சேட்டலைட் நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டலைட் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் இல்லாத ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் எப்படின்னா லோ லெவல் ஹார்பிட்னு சொல்லுவாங்க. இந்த லோ லெவல் ஹார்பிட் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம், ஆர்பிட்ன்றது பூமிக்கு மேலே கிட்டத்தட்ட 7000 சேட்டலைட்டோட ஒயர் வந்து மிதந்துட்டு இருக்கும். ஸோ அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தின் லேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் அது ஒயராக உங்களுக்கு தெரியாது, அது வந்து சேட்டலைட் கனெக்டிவிட்டின்னு தெரியும். ஸோ இது எப்படி நம்ம வீட்டுக்கு எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அப்பயே சொன்ன மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸை வந்து இந்த ஸ்டார்லிங்க்கு கிட்டேருந்து நம்ம வாங்கணும். அதோட ப்ரைஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதை வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஆண்டனா ஒரு ஆண்டனா மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆண்டனாவை அக்சஸ் பண்ணி சேட்டலைட்லேருந்து நெட் வந்து இன்டர்நெட் வந்து அந்த ஆண்டனா வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அந்த ஆண்டனா கிட்டேருந்து வைஃபை ரூட்டர் மூலிமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறையில் தான் இப்போ ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர சேட்டலைட் வந்து இந்த வேவ்ஸ் கனெக்ட் பண்ணி அதன் மூலிமா நம்மளோட ஃபோனுக்கு வந்து இந்த இன்டர்நெட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது புதிய டெக்னாலஜி முறையில் இதை நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு எலான் மஸ்க் டீம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஓவர் டெக்னாலஜியாக எங்களோட சேவையே நாங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு எலான் மஸ்க் டீம்லேருந்து சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் கிட்டத்தட்ட 118 கோடி மக்கள் வந்து மொபைல் சேவையை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபைபர் சேவை முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய டெலிஃபோன்ஸ் எல்லாம் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தனிப்பட்ட ரீதியாக நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஒரு சப்ஜெக்ட். நேஷனல் த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு 7000 சேட்டலைட் வந்து பூமி மேலே இன்ஸ்டால் பண்ணல, இன்னும் 42,000 சேட்டலைட்டை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு எலான் மஸ்க் வந்து சொல்கிறாரு. இப்போது இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, எல்லா சேனல்லையும் இதை பற்றி தான் முக்கியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே உக்ரைனுக்கு ஃபாரின் கண்ட்ரி யூகே கண்ட்ரி வந்து ட்ரம்ப் வாருக்கு இதே அமெரிக்கா வந்து இதே ஸ்டார்லிங்க்கு அப்புறமா நிறையா சேட்டலைட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது ரஷ்ய அதிபருக்கு. ஸோ இவங்க இது வந்து பயன்படுத்திக்கினாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்லிங்கோட நெட்வொர்க்கை பயன்படுத்தி அங்கே நடக்கக்கூடிய அநியாயம், அங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் டிவி மூலியமாகவும் சோஷியல் மீடியா மூலியமாகவும் ஒளிபரப்பினாங்க. இதை வெளியே வந்த உடனே, இந்த சோஷியல் மீடியாவில் இது பரவன உடனே ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்கள்லாம் ட்ராவலிங்லேயே இந்த செய்தியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலான் மஸ்கும் ரஷ்யாவோட அதிபரும் உட்காந்து உங்கள் நாடு வந்து ரொம்ப டீப் ட்ரபிளில் இருக்குது, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் இந்த பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கனெக்ஷன் அவர் கட் பண்ணுறது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட். எந்த சேட்டலைட்? ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் எலான் மஸ்க் மூலிமா உடனே அவங்களோட சேவையை வந்து துண்டிக்கப்படுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் உலக நாடுகளுக்கு இவங்களால எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் வந்து ஷேர் பண்ண முடியல, கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்து ட்ரம்ப் வந்து ஒட்டுமொத்த சேட்டலைட்டையும் டிஸ்கனெக்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பட் இப்போ உக்ரைன் வந்து இப்போ மறுபடியும் ட்ரம்ப் கிட்ட வந்து இப்போ சரண்டர் ஆகிட்டாங்க. ஒரு தேசத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் தான். இப்போ இந்த சேட்டலைட்டை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். பரவக்கூடிய வீடியோவை ஸ்டாப் பண்ண முடியும், கிராஷ் பண்ண முடியும். இந்த வீடியோவோட டாக்குமெண்ட்டை இந்தியாவிலேருந்து சில டாக்குமெண்ட்டுங்களை அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதே சம்பவம் தான் நடந்தது. சைனாவிலிருந்து வந்து அந்த டிக்டாக் அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஒரு 40 to 52 அப்ளிகேஷன்ஸை வந்து தடை செய்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் வந்து அவங்க நாட்டுக்கு ஷேர் பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்லாம் திருடப்படுது அப்படின்னு. அதே இந்த ஸ்டார்லிங்க் மூலிமா ஏன் இவங்களாலையும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ் இவங்களாலையும் முடியும். அது எப்படி முடியும் நீங்கள் பார்த்து, சேட்டலைட்டை இவங்க பயன்படுத்தி நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத இவங்க உளவு பார்க்க முடியும். அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளவுடில் பறந்துட்டு இருக்கிற இந்த சேட்டலைட் மூலிமா பூமிக்குள்ளே என்ன இருக்குது, நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது, மினரல்ஸ் எங்கே இருக்குது,
இந்த நிலக்கரி சுரங்கம் எங்கே இருக்குது, கோல்டு எங்கெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சேட்டலைட் மூலிமாவே அவங்களால வேவ் பார்க்க முடியும், ட்ராப் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் கூட ஒப்பந்தம் போட்டு இதை திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு இந்த சேட்டலைட்டு கண்டுபிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம தேசத்துக்கு ஆபத்து தானே. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் மூலிமா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் காலங்காலமாக பாதுகாத்துட்டு வந்த பொக்கிஷங்கள்லாம் இந்த சேட்டலைட் மூலிமா அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அவங்களோட டேட்டாவுக்கு போகும். அந்த டேட்டாவை பயன்படுத்தி என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன் இந்த ஸ்டார்லிங்க் வெறும் ஏர்டெல்லையும் ஜியோவும் டைப் பண்ணியிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி பிஎஸ்என்எல் தான் நம்பர் 1 கம்பெனி இந்தியாவில். இவங்க கூட டைப் பண்ணி தான் இவங்க மூலியமாக தான் வெளியே வந்திருக்கணும். பட் இங்கே தனிப்பட்ட ரீதியாக ப்ளே பண்ணுறாங்க. ஏர்டெல், ஜியோ அண்ட் ஸ்டார்லிங்க் இந்த 3 நிறுவனம் தான் இவங்க இந்த சேட்டலைட் மூலிமா நெட்வொர்க் சர்வீஸை பொதுமக்களுக்கு சேவையாக கொடுக்க போகிறாங்க. அப்போ பிஎஸ்என்எல் இங்கே என்ன ப்ளே பண்ணுறாங்க, பிஎஸ்என்எலோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்போ பிஎஸ்என்எலோட கண்ட்ரோலில் இது ஏங்கலையா இல்லை பிஎஸ்என்எலோட கண்ட்ரோலுக்கு இதை எடுத்துகிட்டு வரலையா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுது பொதுமக்கள். நாம் மட்டும் கேள்வி கேட்கல, ஒரு முக்கியமான நபர் கூட இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வந்தால் நேஷ்னல் லெவலில் எங்கெல்லாம் த்ரெட்னிங் வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவர் பேர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் சர்மா. இவர் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. யாருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஓடி செக்ரட்டரிக்கு மிஸ்டர் நீரஜ் மிட்டலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் ஆர்மிக்கும் அதே மாதிரி ஐஎஸ்ஆருக்கும் மட்டும்தான் இது ஒதுக்கியிருக்கிறாங்க. இது ஃபுல் கண்ட்ரோல் இந்த ஸ்பெக்ட்ரம் கீழே தான் இயங்கும். ஸோ இப்படி இருக்கிற இந்த ஸ்பெக்ட்ரம் கவர்மெண்ட்டு கீழே இயங்கக்கூடிய இந்த ஒரு துறை ஸ்பெக்ட்ரம் இந்த ஐஎஸ்ஆருக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்தியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரமை யாரோ ஒரு நிறுவனம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு நான் ஏன் கொடுக்கணும், கொடுத்தா இந்தியாவுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அந்த லெட்டரில். இப்படி இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம தேசத்துக்கு ஆபத்தா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே இந்த அளவுக்கு யோசித்து இந்த லெட்டரை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரெடர் மாஸ்க் கண்ட்ரோலில் கொடுத்துட்டாக்கா நாளைக்கு இந்தியாவே நம்ம தலை வணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா இன்னைக்கு ரஷ்யா உக்ரைனில் தடை செய்யப்பட்ட அந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட்டை கட் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அந்த பிரச்சனைனால உங்களுக்கு தெரியும். பட் அதே மாதிரி இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த இன்டர்நெட் சேவையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரீதியாவதும் இதை நம்பி தான் நிறைய மக்கள் பிஸ்னஸ் எக்கனாமிக் ரீதியாக இன்டர்நெட்டை நம்பி தான் நடக்குது இந்தியா. உடனே எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பியும் எலான் மஸ்க் கண்ட்ரோல் இருக்கும். அப்போது இந்தியா என்ன பண்ணும்? பாரதிய ஏர்டெல் நிறுவனம் இந்தியாவை காப்பாற்ற போகிறாங்களா இல்லை ஜியோ நிறுவனம் இந்தியாவை காப்பாற்ற போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம இந்தியன் அரசாங்கம் தானே முன்ன நின்று இதுக்கு இவங்களாம் கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சாங்க, இவங்க உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அந்த கேட்டோட சாவியை எலான் மஸ்க் கையிலையும் ட்ரம்ப் கையிலையும் கொடுத்துட்டாக்கா அப்போ இந்தியாவோட நிலவரம் இந்தியாவோட நிலைமை சிந்திச்சு பார்க்க வேண்டும். வெள்ளைக்காரன் கையிலேயே நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். ஏன்னா இந்த சேட்டலைட் மொத்த கண்ட்ரோலும் ட்ரம்ப் கையிலையும் எலான் மஸ்க் கண்ட்ரோல்லையும் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி எலான் மஸ்க் இல்லாத வேலைங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? இப்போ இதுவும் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அப்போ இந்தியா உண்மையிலே ஒரு கேள்விக்குரிய நாடாக தான் மாறப்போகுதுன்னு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய அழிவு காத்துட்ருக்கு. அந்த அழிவை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் அரசாங்கமும் போயிட்டுருக்கு, நம்ம ஜியோ நிறுவனமும் போயிட்டுருக்கு, ஏர்டெல் நிறுவனமும் போயிட்டுருக்கு. ஸோ இது வருங்காலத்தில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகுது, இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டும். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் சேட்டலைட் ஸ்டார்லிங்கை பற்றி நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸை தான் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. நெகட்டிவான ரிவ்யூஸை நிறைய பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதை கோத்ரூ பண்ணி அனலைசிஸ் பண்ணி உங்களுக்காகவே இந்த ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ளே வந்தால் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்
கொஞ்சம் குறைவு தான். நெகட்டிவ் 99%, நெகட்டிவ் 100% இருக்குது. இது இந்தியாவை பெரிய லெவலில் பாதிக்கப்படும். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம். தயவுசெய்து யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.